சார் இப்போ எங்கே இருக்குன்னா சோலார் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எங்கே இருக்குன்னா அம்மன்பேட்டையில் இருக்குது சார். என்ன சார் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கோபுரத்தில் வச்சிருக்க மாதிரி சொல்கிறீங்க, உண்மையில் அது கோபுரத்தில் உள்ள மாதிரி தான் இருக்காது. இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது, அது மாதிரி வச்சுருக்காங்க ஒரு இதாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் உண்மையிலே சார் இந்த இடம் அருமையாக பீஸ்ஃபுல்லாக நல்ல ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஆமாம், என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. சூப்பர். உள்ளே சுற்றி பார்ப்போம் போமா. இல்லை எங்கள் ரூம் ஃபுல்லாக விட மாட்டாங்க. நல்ல நல்ல உங்களுக்கு நல்லா தெரியுமா உங்களுக்கு சுற்றி பார்ப்போங்கிறீங்க. அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் சார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பன் மாதிரி இருக்குது சார். வேணாம். ஆனால் எனக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்மேட் மாதிரி. கிளாஸ்மேட்டுனா கிளாஸ்மேட்டுனா ஒரு நண்பர்கள், ஒரு அழகான ஒரு நட்புகள், புன்னகை. என்ன எதனால் இந்த விஷயத்தை அப்படி சொல்லுங்க சார்? புன்னகை ஹாப்பி மூமெண்ட். உங்களை பார்த்தோன்னா ஹாப்பி ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா சார், அதாவது நீங்கள் எங்களுடைய கிளாஸ்மேட்னா ஒரு அன்பாக 2 பேரும் ஒரே அண்டர்ஸ்டாண்டில் இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஒரு நட்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டோட இருக்கிறோம். ஆமாம், அந்த ஒரு உங்களை பார்த்தா என் மனசுக்கு அண்டர்ஸ்டாண்ட். அதனால இது பாருங்க ரூம்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு. உண்மையிலே நம்ம வந்து சார் அண்டர்ஸ்டாண்ட் சார் நீங்கள் உண்மையிலே என்ன உண்மையிலேயே கையை என்னென்ன சார் நல்லா இல்லை ஒரு இதுக்கு 2 சார் அருமையாக இருக்குது சார். அது கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன். இல்லை ஓகே சார், இங்கே பாருங்க நல்லா இருக்கு. இது என்னன்னா இந்த ஒரு மூமெண்ட், இந்த ஒரு அழகான வீல் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை? அது இல்லை சார், இது வந்து கொஞ்சம் இது அதிகம். அதிகம் பெரிய வீடு, வீடு 2 நாள் சின்னது. அது வந்து பாருங்க 2 இது பாதிலாம் பெருசு. இல்லை நீங்கள் சொல்கிற விஷயம் சார், இதில் வந்து டபுள் பெட்ரூம் இருக்கலாம், சிங்கிள் பெட்ரூம் இருக்கலாம். கண்டிப்பாக இதுதான் புரியுதா இல்லையா? சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இங்கே பாருங்க சார், இன்னுமே வந்து உங்கள் ஸ்டைலிஷை நான் மாற்றுறேன். என்ன ஒரு ஷூவு, ஒரு கண்ணாடி, ஒரு சட்டை கோட் சூட்டு மாதிரி இப்படி போட்டு அப்படியே ராஜா பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வர்ற மாதிரி இப்படி கம்பீரமா அப்படி கோட்டெல்லாம் போனா அதுக்குன்னு ஒரு கைது வேணியா? கண்டிப்பா சும்மா போட்டு போட்டு அப்புறம் பைத்தியக்காரன் வைப்பாங்க. கண்டிப்பா என்ன நீங்க போட்டு இருக்கீங்க, என்ன கலந்துறீங்க? நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்களா? யூடியூப்ல நீங்க ஓனரா? சார் ஸ்விம்மிங் பூல் அழகா இருக்கு பாருங்க. இந்த ஷேப்பு எங்க வந்து சொல்லுங்க. ஸ்விம்மிங் பூல் அழகா இருக்கு. உட்காந்து வீடியோ போட்டா உட்காருங்க, வாங்க இல்லை உட்காருங்க சார். பெரிய சார் குளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டவலை கட்டிட்டு குளிக்கணும். டவலை இது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டு போய் டவலை கட்டி அப்படியே படுத்துக்கணும். குளிச்சதா எப்படி நீங்கள் எப்படி டவலை கட்டுங்க? கட்டுங்க எப்படி கட்டுங்க? இல்லை கட்டுங்க, நீங்கள் டவலை என்ன இது பண்ணிட்டு போகணும்? கட்டுங்க. இல்லை காட்டுங்க சொல்லுங்க. இது வந்து பண்ணுறாங்க என்ன கட்டி கட்டுங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறம் டவலை கட்டிக்கிறோம். எப்படி செஞ்சு காட்டுங்க? எப்படி செஞ்சாங்க கட்டி காட்டுங்க சார். என்ன அப்படி அடுத்தவங்க கட்ட டவல் நம்ம கட்டலாம் ஃப்ரீயாதான் அப்படி கட்ட வேண்டியதான். கட்டி மேலே கட்டிங்க இல்லையா? மேலே அது லேடி கட்ட நீங்கள் கட்டி வாங்க. என்ன அது தனியா எப்படி கட்டிட்டு அப்படியே சாஞ்சிட்டு படுத்துக்க வேண்டியதான். குளிச்சதுக்கு அப்புறம் கட்டி காட்டுங்க. அது நான் அதெல்லாம் கட்டி வைக்க மாட்டேன். இல்லை சார் கட்டுங்க. நான் ஐம் ஜென்ஸ். இல்லை ஜென்ஸ் தான், நல்லா தான் இருக்குது. வாழ்ந்தா இது மாதிரி வாழணும், குளிக்கணும். நைஸ் சூப்பர். சும்மா நடக்கிறீங்க தவளை கட்டாஜா பாருங்க. மஜாவா இருக்கிறியே பஞ்சு முட்டாயா, அடியே பஞ்சு முட்டாயா, ரோஜாவா நான் இருந்தா ரோஜாவா
அம்மா, இந்த பாட்டு யார் எழுதுனது? இந்த மாதிரி பாட்டு நான் கேட்டேன். நீ இருக்கிறியா? அம்மா, இந்த பாட்டு யார் எழுதுனது? கண்ணதாச கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி மூமெண்ட் பண்ணுங்க சார். கண்ணதாச பேரு ராஜாத்தி ராஜாவா? சரி, ராஜாத்தி ராஜான்னு சொல்றோமே. ராஜாத்திக்கு உங்க மிஸ்ஸஸ்க்கு நீங்க ராஜாத்தி ராஜா. இது சுக்கம், இது மாலை மயக்கம், செத்துருவான். கண்ணதாசன் இந்த பாட்டு கேட்டாலும் வச்சுங்க. ராஜாவின் ராணி ராணியின் பக்கம் தேடுதை பக்கம், இது மாலை மயக்கம், நீ மாலை மயக்கம், கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேளுங்கள் தயக்கம். அடாடா, இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் கேள்வி. நீ படத்துக்கு பாட்டு எழுத போயிடலாமா சார்? பாடல் ஆசிரியரா? அப்படியா? உங்களுடைய கவி அடியெல்லாம் நல்லா இருக்குதுல்ல, நல்லா எழுதுறீங்க சார் நீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். படத்துக்கு படத்துக்கு போட்டீங்கன்னா இப்ப ராமச்சந்திரன் சுதா இருக்கிற படத்துக்கு நீங்க பாடல் எழுதுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் அடிக்கணும். ஆனா நான் பாடுற இல்ல, நம்ம பாடுறது தானே சார் பாட்டு, நம்ம எழுதுறது தானே. நீங்க டிஃபால்ட்டா இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க. ஏன்னா வரிகள் அப்போ கவிதைங்கிறது நினைக்காம கடவுளோட யோசனை பண்ணிட்டு இருப்பான். இது மனசுல வருது அது பாட்டுங்க. ஆமா, இதுதான் கவிதை. இப்படிதான் எழுதணும். எப்படி எழுதணும்? நீங்க பாடுங்க. ராஜாவின் ராணியின் ராணியின் ராஜாவின் இந்த மாலை மயக்கம், இந்த மாலை மயக்கம், என்ன தேடுதே சொர்க்கம், இந்த மாலை மயக்கம். நீங்க மியூசிக் போடுங்க. அந்த மியூசிக் வராது. இந்த பாட்டை எப்படி பாடணும்னா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், நாளை மயக்கம், நாளை மயக்கம். நீங்க எந்த இடையில விட்டு இடையில பாடுறீங்க. நமக்கு இந்த பாட்டு வந்து சார் அருமையா பாடுறாங்க. இந்த பாட்டை பாடுங்க சார். பாடுங்க. வேற பாட்டு பாடுங்க சார். 2 மேல எனக்கு வராது. பாடு, சும்மா பாடுங்க. என்ன சும்மா ராஜா பாடுங்க. நீங்க பாடுங்க. போடுங்க சார். ராஜாவின் ராணின் பாடும் இந்த சேடுது சொர்க்கம், இந்த மாலை மயக்கம், இந்த மாலை செத்துட்டாரு. இப்ப இருந்தாருன்னு வச்சுங்க, என் தம்பி ஃபைடி சரத்து, அப்பா எனக்கு சொல்லிக் கொடு, அடியெல்லாம் சொல்லிக் கொடு, நீ சொல்லிதான் பாட்டு எழுதணும். என்ன இது புது மாடலா இருக்கு, இதுதான் இதுக்கு இசையமைக்க இப்பெல்லாம் ஆளு கிடையாது. எம்எஸ் விஸ்வநாதன் நேரா வரணும். அப்படியா? ஓகே, பரவாயில்ல. நீங்க பாடுற பாட்டுக்கெல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன் நேரா வந்தாதான் இது செட் ஆகும். நீ பாடுற பாட்டுக்கு புரியுதா? இப்போ நீங்க ஒரு 2 வரி பாடுங்க சார். எனக்கு வராது சார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் ஒண்ணும் கிடையாது. பொதுவாக என் மனசு தங்கம், இது போட்டின்னு வந்து விட்ட சிங்கம். போடு போடு, நீங்க பாடுங்க சார். பொதுவாக ரஜினிகாந்த் சொல்றாயா பொங்குமணி சங்கமா? ஆமா, தங்க சீன போடுறீங்க. நான் பாட முடியாது. ரஜினிகாந்த் பாடுறான்னா நீங்க பாடுற அர்த்தம் இருக்கு. பொதுவாக தங்க மணி என்ன தங்கன்னா தங்க சீனா போடுறீங்க, எல்லாம் இதெல்லாம் போடுறீங்க. நீங்க பாட வேண்டியதுதான். கண்டிப்பா இது அன்பா நம்ம என்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பி மூமெண்டோட இருக்கணும், ஜாலியா இருக்கணும். லைஃப்ல என்னைக்குமே பீஸ்ஃபுல்லா வரணும், ஜாலியா வரணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் எல்லாமே அதுக்காக தான் இங்க வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல் எல்லாமே கண்டிப்பா இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். நெஞ்சம் ஒன்று நேர்மை வென்றும் ஓடு ராஜா, நேரம் வர பார்த்திருக்கும் பாரு ராஜா, 5 5 5 என்று பாரு ராஜா. பாடு பாடுங்க சார். பாடுங்க நீங்க பாடுங்க சார். போயிட்டு பாடுங்க. 5 5 என்று பாடு ராஜா, இந்த நேரம் எல்லாம் பார்த்திருக்கும் பாடு ராஜா. நீங்க பாடுங்க சார். இந்த பாட்டு எனக்கு அதிகமா தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா நல்லா இருக்கு, நல்லா பாடுறீங்க. நீங்க பாடுங்க, அருமையான பாடு. எனக்கு என்ன பாடல் அந்த காலத்தாலியா? நான் எனக்கு என்ன பாடுறது? சாட்சிகள் 2 1 மனசாட்சி, 1 தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 1 மனசாட்சி, 1 தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா, நம்பிக்கை
நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா இதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணங்கில் ஆண்டவன் அரியணங்கில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணங்கில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன். பாட்டு வரி சார், நீங்கள் தான் அந்த பாட்டு பாடுனீங்களான்னு கூட எனக்கு தெரியல சார். ஏன் அப்படின்னா பறவைகளே பதில் சொல்லுங்கள். அங்கே போச்சு இந்த பள்ளத்தில் கீழே வருது எப்படி அது உருவாரு கீழே. ஸ்டாண்டை மேலே தூக்கும். அப்படியே போங்க, அப்படியே போங்க போங்க நல்லா இருக்கு போங்க. ஏ ஜிஜி சார் சைக்கிளை ஓட்ட கற்று தெரியுமா? சுந்தர் அப்படியே கொஞ்சம் நண்பாவா யாரப்பா ஓகேவா? புதிய வானம் புதிய பூமி பனிமலை நான் வருகையில் என்னை வரவேற்க பூமலை பொழிகிறது. வானம் நல்ல பூமி மழை பொழிகிறது. நான் வருகையில் என்னை வரவேற்க பூமலை பொழிகிறது. ரூம்ஸ் சூப்பராக இருக்குது சார். சாப்பிட டைனிங் டேபிள் சார். டைனிங் டேபிள் சார். இங்கே இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடலாம் சார். உட்காந்து நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே தான் ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடலாம். ஒரே டைமில் சாப்பிடலாம். நல்லா இருக்குது சார். ஹோட்டலில் வந்து சூப்பராக டேஸ்டி சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதான் சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்தோம் வேறு லெவலாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய சுற்றி பார்க்குற அளவு நிறைய பண்ண கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. உண்மையிலே இங்கே எல்லா கெஸ்ட்டும் எல்லாம் வராங்க. சூப்பராக இருக்குது. ஆமாம். சூப்பராக சார் இருக்குங்க. நைஸ் சார். நல்லா பண்ணியிருக்கேன் சார். இதில் உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். உட்காருங்க. இது உட்காருங்க. ஹலோ இந்தியன் இலங்கை முயல்லாம் வளர்க்குறாங்க. முயல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ளே போய் முயல்லாம் பார்க்கலாம் சார். வாங்க மை கம்மி மை கம்மி சார். எல்லா முயல் இருக்குது சார். எல்லா முயலும் இல்லை. முயல் தான் எவ்வளோ ஒரு கிலோ வச்சுருக்காங்க. எல்லா முயலும் கிடையாது. முயல்கள் ஒன்று தான். அது முயலுங்கிறீங்கன்னா ஒன்று தான். ஒரு கூட்டுக்கு 2 வச்சுருக்காங்க. இந்த முயல் உங்களை மாதிரியே இருக்குது சார். சாப்பிட்டு என்ன மாதிரி? அப்போ நான் என்ன 5 அடி உள்ளவனா? என்ன சார்? என்னயா இல்லை சார். சார் இப்போ இந்த முயல் வந்து உங்களை மாதிரியே இருக்குது சார்.
என்ன மாதிரி இருக்கு? ஐயோ நான் மனிதன்யா. இல்ல சார். முயல் வந்து விலங்கினம், நான் மனிதன். இல்ல அதுதான் சாஃப்டா இருக்கு. வேணாம். அதனால முயல் உங்களுக்கு இருக்கு. ஐயோ அதனால சொல்றேன். வேணாம். ஓகே ஓகே சிங்கம் சார். இங்க சார் கை கொடுங்க சார். கொடுங்க. வா வா தங்கம் சிங்கம் பவுனு வா வா. கடிக்குது சார். அழகா இருக்கு சார். கடிச்சிட போகுது. முயல் ஒரு அருமையான முயலை போய் நீங்க உங்களுக்கு கிடைக்கல சார். முயல் அழகா இருக்குங்க. அது போய் பாவம் அடிச்சு சாப்பிட்றாங்க பாருங்க. வாங்கி பிடிச்சாங்கல்ல இதில் அற்புதப்படுத்தல. சேம் அதுதான். பா பா தங்க சிங்க பவுன் கடிச்சிருவது பூனை மாதிரியே இருக்கீங்க.